இந்த வீடியோல மோட்டோ பட்ஸோடைய என்னோட பர்சனல் ரிவ்யூவான டிட் தே ஜஸ்டிஃபை த மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ். ஸோ அந்த கொஷனுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ மொதல் விஷயம் 12.4 mm ஒரு காம்போசிட் டிரைவர். ஸோ இந்த டிரைவர் அவங்க சொன்ன மாதிரி பேஸு செம்ம, சவுண்ட் லவுட்னஸ் செம்ம, கிளாரிட்டி செம்ம. அது மட்டும் இல்லாமல் இதோடைய அந்த வோக்கல்ஸ், அந்த டிஃப்ரென்ஷியேஷன், இதை நீங்கள் ஆப்டிமைஸும் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட ஆப் இருக்கு. ஸோ இது மூலியமா என்ன வேணா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்றதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சவுண்டு அவங்க சொன்ன மாதிரி தரமா இருக்கு. ஸோ முக்கியமான ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது இந்த ஹை ரெசல்யூஷன், LHDC, லோ லேட்டன்சி ப்ளஸ் டுவல் பேரிங் சப்போர்ட் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த ஒரு குறையும் இல்லை. அண்ட் ஆல்சோ புதுசாக என்ஹான்ஸ்டு சவுண்ட் வெர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. லவுடுனா லவுடு, அம்மா நான் லவுடு, காதை கிழிச்சு எடுத்துருதுங்க. செம்ம லவுடாக இருக்குது. ஸோ சூப்பராகவே இருக்குது. இந்த ஒரு ரேட்டுக்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இந்த கால்ஸ் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ ஆன்டி வின் நாய்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. பட் என்னன்னா இதை நான் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ என்னோட பேசும்போதே என்னுடைய எக்ஸ்ட்ரா ஆஃப் டிபி ஆஃப் சவுண்ட் வரும்போது கண்டிப்பாக அது ரெடக்ட் பண்ணலை. ஸோ ஓரளவு அந்த ஃபேன் சவுண்ட் எல்லாமே ரெடக்ட் பண்ணுது ஒழிய நம்மளுடைய அந்த மைக் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த சவுண்ட்ஸை பெரும்பாலும் அது என்ன சொல்கிறது, அதால் அதை கிளியர் அவுட் பண்ண முடியலை. ஸோ அது இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி இந்த ANC இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஸோ அவங்க சொன்ன எல்லா இதுவுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா டிசைன் வைஸில் ஒரே ஒரு ட்ராபேக், வெள்ளை கலரில் கொடுத்துருக்காங்க, டக்கு டக்குன்னு அழுக்கு பட்டுருது. ஸோ அதனால் இதை தொடக்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி அவங்க கொடுத்த எல்லா டேர்ம்ஸும் ஓரளவு ஒர்க் ஆகுது. எக்ஸப்ட் அந்த கால்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டரி பேக்கப் அவங்க எதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த ஆப்பில் அதெல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பேட்டரி பேக்கப் வரும். இது எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் மாறிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பட்ஜு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த ரேட்டுக்கு 2300, நான் வாங்கும்போது 2300க்கு வாங்கியிருந்தேன். ஆனால் 3500 ருபீஸ்க்கு இப்போ ரேட் ஏற்றிருக்காங்க. ஸோ ஏதாவது ஆஃபர் இருக்கும்போது வாங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவீங்க. ஃபர்ம்வேர் அப்டேட் கொடுத்தலாம் செம்மையாக டியூன் பண்ணி வைப்பாங்க. அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன், போய் வாங்கிக்கோங்க.